ஹாய் கைஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? என்னன்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஆக்டிவ் ஒன்று கிளம்புனோம். எங்கன்னா தொண்டிலேருந்து மதுரை வந்துக்கிட்டு இருக்கையில் சிவகங்கையை தாண்டுறோம். சிவகங்கையை தாண்டி வந்துக்கிட்டு இருக்கையில் ஒரு நல்ல பெண்டு ஒன்று. இப்போ நான் போயிட்டுருக்கேன், ஒரு ட்ரெக்குக்காரன் முன்னாடி போயிட்டுருக்கான். ட்ரெக்குக்காரன் நான் பார்த்து போகிறேன். நல்ல பெரிய பெண்டு போயிட்டான். ட்ரெக்குக்காரன் அந்த பெண்டை தாண்டி போய் ரைட்டில் கட் பண்ணிட்டான் சடனாக. நான் ஸ்லோ பண்ணிட்டேன் வண்டியை. எனக்கு பின்னாடி போயிட்டு இருந்த ஒரு பைக்குக்காரன் முன்னாடி ஏறி சல்லுன்னு போகலாம் பாருங்க. வளைவு தானே, அப்போ வளைவில் யாராக இருந்தாலும் அதுதான் போகணும். இருந்தாலும் அவர் ஏறிட்டார். இந்த பரதேசி ட்ரெக்குக்காரன் என்ன செஞ்சுட்டான், சட்டனாக ரைட் எடுத்துட்டான். கவனிக்காமல் திரும்பி கூட பார்க்கல. ரைட்டு இண்டிகேட்டர் எதுவுமே போடல, அசால்ட்டாக அவன் மாதிரி எடுத்துட்டான். எட்டுக்கும் பைக்குக்காரன் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் கொண்டு போய் ட்ரெக்லேயே குத்திட்டாப்புல. குத்தி நல்லவளை அவருக்கு எதுவுமே ஆகலை. கைகள் ஒன்றி தேஞ்சிருச்சு. ட்ரெக்கு உள்ளே போய் டயர் பக்கத்தில் இப்படி போய் அந்த தலை இப்படி போய் உருண்டு இந்த இடம்லாம் தேஞ்சிருச்சுங்க அவருக்கு. இந்த இடம்லாம் அப்படியே தேஞ்சிருச்சு. இப்படி போய் இப்படியே இழுத்துக்கிட்டே போகுது. அவர் அப்படியே பைக்கோட தேஞ்சு போகிறாரு. அவர் வெளியே வர பார்க்குறாரு, முடியல. அந்த நல்லவளை அந்த டயர் போய் ஏற வேண்டியதுங்க அவர் தலையில். மூளையில் ஜஸ்ட் மிஸ்ட் ஒரு மூளை இலையில் தப்பிச்சார் மனுஷன். ஜம்ப் ஆகிட்டார். சடனாக அப்படியே முட்டிச்சாலும் ஜம்ப் பண்ண பார்த்தாரு. ஆனால் இழுத்துட்டு போயிடுச்சு அந்த ட்ரெக்கு அடிச்சு. இந்த ட்ரெக்குக்கு அசால்ட்டாக பேசுகிறாங்க, நீ தான்ப்பா பார்த்து வரணுன்ட்டு. வளைவானாங்க ரைட் எடுப்பானுங்க. போயிட்டு இருக்கலையே நின்று பார்த்து நிதானமாக நடக்கணும். என்ன வண்டி ஓட்டுறாங்கன்னே தெரிலங்க. கண்ணா பின்னாடி கண் மூடித்தனமாக ஓட்டுறாங்க வண்டி. அதுதான் பல ஆக்சிடென்ட் நடந்துகிட்டு இருக்கு. மக்களே, உங்களுக்கு தான் ரொம்ப பொறுமையாக மைனூட்டாக பார்த்து எங்கே வண்டி ஓட்டினாலும் பொறுமையாக பார்த்து, பொறுமை இல்லை, நீங்கள் ஸ்பீடாக கூட ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் கவனமாக ஓட்டுங்க. எந்த இடத்துல எங்கிட்டு வளையணும், எங்கே இண்டிகேட்டர் போடணும், ஏன்னா எந்த சைடு வருவா, ரைட் சைடு லெஃப்ட் சைடு எல்லாத்தையுமே திரும்பி பார்த்து கவனமாக ஓட்டுங்க. நீங்கள் ஸ்பீடாக போகக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல, ஸ்பீடாக போங்க. போக வேண்டிய இடத்துல போக வேண்டிய சூழ்நிலை போய் தான் ஆகணும், அதை தவிர்க்க முடியாது. இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக ஓட்டுங்க. ஏன்னா ஒரு செகண்டு தான், நம்ம உயிருங்கிறது ஒரு செகண்டு தான். செகண்டு நிமிஷத்தில் அப்படி போகிறது தான். அதை நானே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டேன், நீங்களே யோசிச்சு பார்த்துருக்க மாட்டீங்க. வண்டியை எல்லாரும் நினச்சிக்கிறாங்க, வண்டிங்கிறது நம்ம கரெக்டாக ஓட்டுறோமாங்கிறத பார்த்து ஓட்டுறது கிடையாது. நம்ம பத்திரமா நம்ம கவனமாக ஓட்டி அடுத்தவன் ஆப்போசிட்டில் வர்றான் பாருங்க, அவனை நம்ம கவனித்து ஓட்டினா அப்படின்னா நம்ம முழுமையாக வண்டி ஓட்டணுங்கிறதுக்கான ஒரு அர்த்தமே இருக்குது. சும்மா நம்மளே பார்த்துக்கிட்டு நம்ம ஓட்டுறோமா, நல்லா ஜாலியாக ஓட்டுறோமா, நல்லா ஸ்பீடாக எவ்வளோ ஸ்பீடு போகுது, அது கிடையாது. அடுத்தவன் எங்கே ஏறி வர்றான் கரெக்டாக, நம்ம எங்கே கரெக்டாக போகணும், அவன் ஏறி வர அளவுக்கு நம்ம எப்படி போகணும். ரைட் சைடு பார்க்கணும், லெஃப்ட் சைடு பார்க்கணும். நீங்கள் ரைட்டில் லைட்டாக ஏறி போகிறா இருந்தாலும் ரைட் சைடு பார்த்து, இல்லை மிரரையாவது பார்த்து தான் ஏறணுமே என்றைக்குமே. ரொம்ப மைனூட்டாக வண்டி ஓட்டணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க, அதான் சொல்லுவேன். ஓகே, பாய்.